குருட்சேத்திர போர் முடிந்துவிட்டது. கௌரவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். பீமன் துரியோதனனை வீழ்த்திய நிலையில் ஒரே ஒரு கேள்வி எழுகிறது. துரியோதனனின் இறுதி சடங்கு எப்படி நடந்தது? கர்ணனுடன் அது என்ன தொடர்பு? துரியோதனன் மிக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பீமனின் கொடூரமான முடிவுக்கு இரையாகிறார். ஆனால் அவர் உயிரிழப்பதற்கு முன் தனது நண்பர்களான அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியா மற்றும் கிருதவர்மா அவரை சுற்றி நிற்கிறார்கள். துரியோதனன் தனது இறுதி நிமிடங்களில் தனது நண்பர்களிடமிருந்து ஒரு கடைசி உணர்ச்சிபூர்வமான விருப்பத்தை கேட்டார். துரியோதனனுக்கு கர்ணன் ஒரு சகோதரனாகவும் நட்பின் உச்சத்திற்குரியவராகவும் இருந்தார். ஆனால் யாரும் அறியாத ஒரு உண்மை என்னவென்றால், கர்ணனும் துரியோதனனும் இருவரும் ஒரே விதத்தில் மரணமடைந்தனர். கர்ணன் போரில் வீழ்ந்தபோது அவருக்கு சரியாக இறுதி சடங்கு கூட செய்யப்படவில்லை. துரியோதனனும் அதே நிலைமையே. கர்ணனுக்கு தகுதியான சடங்கு செய்யப்படாதது போலவே துரியோதனனுக்கும் உரிய மரியாதை கிடைக்கவில்லை. பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பிறகு பலரும் அவரை மறந்துவிட்டனர். அவரது உடல் நிலத்திலேயே இருந்தது. அஸ்வத்தாமா மற்றும் சிலரும் மட்டும் அவரது இறுதி சடங்குகளை செய்தனர். துரியோதனனும் கர்ணனும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் இருந்தனர். ஆனால் இருவருக்கும் ஒரே விதமான தீர்ப்பு கிடைத்தது. போரில் வீழ்ந்த வீரர்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் இருவருக்கும் மட்டும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது. துரியோதனனும் கர்ணனும் வாழ்க்கையில் நட்பின் உச்சம், மரணத்திலும் ஒரே விதமான விதி. இது நியாயமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.